விவசாயத்துல அதிகமா ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த வெட்டி வேர் விவசாயம் பண்றதுதாங்க. வெட்டி வேர் விவசாயத்துக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா மண்ணு, தண்ணி, நல்ல இடைவெளிங்க. இந்த ரோ இருக்கா, இந்த இடத்துல ஒரு ரோ இருக்கா, இந்த கேப் சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 வெட்டி வேர் விவசாயத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குலாபி, தரணி, அப்புறமேட்டு உஸ்மான் சொல்லிட்டு இது பாருங்க, சரியான growth, நல்ல growth. ஆனா பக்கத்துல பாருங்க இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெட்டி வேர் விவசாயம் ரெண்டு விதமா நம்ம விவசாயம் பண்ணலாம். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா க்ரோபேக் மேல இந்த டைரக்டா ஃபீல்ட்ல அதோட சாப்ளிங்ஸ் நடலாம். மண் எப்படி நிரப்புறது, என்ன மண் தேர்ந்தெடுக்கிறது, அது எப்படி ஃபார்ம் யார்ட் மென்யூர் உள்ள கொண்டு வரது. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 2 மாசத்து ஃபீல்டு. இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க. இது ஒரு லைன் இருக்கு, சென்டர்ல ஒண்ணு, இந்த இடத்துல 3 லைன் இருக்கு. இந்த சென்டர் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, இவங்க சொந்தமா பண்றாங்களா இல்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு நிறுவன கம்பெனி மூலமா டைப் வச்சு அவங்க ஈல்ட் வராம நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு வசதி ஒரு முன்னெச்சரிக்கையா தான் இதை சொல்றேன். சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா கேப் இடைவெளி தான் விட்டாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி வேர் விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப விவசாயத்துல அதிகமா ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த வெட்டி வேர் விவசாயம் பண்றதுதாங்க. இந்த வெட்டி வேர் விவசாயம் ரெண்டு விதமா நம்ம விவசாயம் பண்ணலாம். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா க்ரோபேக் மேல இந்த பாலிபேக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு பண்ணலாம். இன்னொரு இது பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபீல்ட்ல அதோட சாப்ளிங்ஸ் நடலாம். இதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஒவ்வொன்னா நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மண் இந்த பேக்ல நிரப்பும் போது பாத்தீங்கன்னா நான் வெளியில இருந்தேன். அதனால எங்களுக்கு சரியா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஹோஸ்டல் ஏரியால ஒரு 1000 பை போட்டிருக்காங்க. அது ஒரு 10 பை மட்டும் மண் நிரப்பாம வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வாசனம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 900 பைக்கு மேல நிரப்பிட்டாங்க. நான் அந்த வீடியோ மண் எப்படி நிரப்புறது, என்ன மண் தேர்ந்தெடுக்கிறது, அது எப்படி ஃபார்ம் யார்ட் மென்யூர் உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 மாசத்து ஃபீல்டுங்க. இது இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 2 மாசத்து ஃபீல்டு. இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க, இவங்க என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி உரம் கொடுக்குறாங்க, இவங்க சொந்தமா பண்றாங்களா இல்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு நிறுவன கம்பெனி மூலமா டைப் வச்சு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க, நல்லா கேப் இடைவெளி தான் விட்டாங்க. அதுல சென்டர்ல பாத்தீங்கன்னா 3 லைனா வச்சுட்டாங்க. 3 லைன் எப்படின்னா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நான் சென்டர்ல உள்ள போறேன், நான் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? 3 லைனா இருக்கிறது தெரியுதுங்களா? இப்ப இங்க ஒரு லைன் இருக்கு, சென்டர்ல ஒண்ணு, இந்த இடத்துல 3 லைன் இருக்கு. இந்த சென்டர் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. சூரிய வெளிச்சம் நிறைய படாதனால பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி இருக்குது. வேர் வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல்டு லெவல்லே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிருக்கேன். நானும் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 லைனா வைக்காதீங்க, 2 லைனா வைங்க. நல்ல நில வசதி இருந்துச்சுன்னா 1 லைனா வைங்க, இன்னும் பெட்டர் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல 3 வைக்கிறாங்க, 3 வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அப்புறமேட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பக்கம் அங்க இருக்கு பாருங்களா, அங்க தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கிறத 2 லைனா மாத்தி இப்ப ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இதுல கண்டிப்பா மனசுல வச்சுங்க, வெட்டி வேர் விவசாயம் நல்ல ஃபீல்டு நம்ம நிலம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈல்டு இருக்கணும். அதே மாதிரி மண் தன்மையும் நல்லா இருக்கணும், தண்ணியும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம மெயின். வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினே 3 சப்ஜெக்ட் தாங்க. நல்ல இடைவெளி வைக்கணும், பாத்தீங்கன்னா நல்ல மண்ணு பாத்தீங்கன்னா நல்ல மண்ணா இருக்கணும், தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடுன்னு நினைக்கிறேங்க, அந்த ஆத்து பாசத்துல நிறைய பாஞ்சுது. இந்த மாதிரி குரோபேக் பண்ணிருக்காங்க. ஒரு பைக்கு 4 கிலோ 5 கிலோக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோ சில இடத்துல பாத்தீங்கன்னா வேற இல்லாம கூட இருந்திருக்குது. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபீல்டு லெவலில் போயிட்டு நானே டைரக்டா போய் விசிட்டும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மூலியமா திருப்பி நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா ஈல்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தாங்க. வந்தா அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி தான். ஏன்னா இது நிலத்துக்கு உள்ள வர்றது, நிலத்துக்கு மேல வரதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிலத்துக்கு உள்ள வர்றது பாத்தீங்கன்னா யாராலையும் ஒண்ணுமே சொல்லவும் முடியாது. ஏன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா அறுவடை பண்றதுக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா சின்ன டிப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 லைனா வைக்க சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும்
இந்த ரோ இருக்கா, இந்த இடத்துல ஒரு ரோ இருக்கா, இந்த கேப் சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 அடி 2 பை ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. அடுத்தது ஒரு 3 அடி கேப் விட்டு அடுத்து ஒரு 2 பை வைங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1000 பை போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் வந்து 4 ரூபா வச்சிருந்தாங்க. 3 வரிசையா வச்சிருந்தாங்க. இப்ப வந்து நான் சஜஷன் பண்ணது என்னன்னா 2 லைனா வைங்க, நல்லா ஸ்பேசிஸா விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேப் நல்லா நிலம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் லைனா வச்சா கூட இன்னும் கொஞ்சம் ஈல்டு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, அடுத்துதான் இன்னொரு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட வந்து இந்த நிலத்து இந்த க்ரோ பேக் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சிருக்காருங்க. அந்த இதை வந்து நான் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணல. ஓகேங்களா, நீங்க வந்து அந்த நிறுவனத்தோட வைங்க, இந்த நிறுவனத்தோட வைங்க, அதுக்கான வீடியோ கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறு போட்டுட்டு சில பேர் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் ஈல்டு வராம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வசதி ஒரு முன்னெச்சரிக்கையா தான் இதை சொல்றேன். இதை மாதிரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈல்டு பெட்டரா வரும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறு விவசாயத்துக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா மண்ணு, தண்ணி, நல்ல இடைவெளிங்க. இதுதான் மெயினா வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெட்டி வேறு விவசாயத்துல தேவைப்படுறது விஷயமானது. வெட்டி வேறு விவசாயத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குலாபி, தரணி, அப்புறமேட்டு உஸ்மான் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து நிறைய பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குஸ்மால் 15ங்கிற வெரைட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அந்த அளவுக்கு அந்த ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுல இருந்து நிறைய வேல்யூட ப்ராடக்ட் நிறைய பண்றாங்க. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாங்க. இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உஸ்மால் 15ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அதிக விவசாயிகள் பயிர் பண்றது நல்ல ரேட்டுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உஸ்மால் வெரைட்டி தாங்க. அதனால விவசாயிகள் அதிகமா பயிர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உஸ்மால் வெரைட்டி தாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டே நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா growth இருக்கும். இது பாருங்க சரியான growth, நல்ல growth. ஆனா பக்கத்துல பாருங்க இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இப்பதான் தளைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி தலையாம இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்த வந்து ஒரு 1/2 அடிக்கு இப்ப இந்த பேக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக்ல வந்து ஒரு 1/2 பேக்கு வந்து மண்ணு வெளியே எடுத்து போட்டுருங்க. வெளியே எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற புது மண்ணை எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டு அப்புறமேட்டு நீங்க தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பா இருக்கும். அந்த வளராத இடத்துல அந்த மண்ணை தூக்கி போட்டு வேற மண்ணு வைக்கிறப்ப அந்த செடி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்ல செடி நல்லா செழிப்பா வரும். என்ன மாதிரி உரங்கள் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் வந்து நல்லா வளர்ச்சி வரும், அப்படி நல்லா செடி வந்து செழிப்பா கொடுக்கும். இது வந்து 2 விதமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒண்ணு நீங்க சொந்தமா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க செடி வாங்குறது, க்ரோ பேக் வாங்குறது, உரம் வைக்கிறதெல்லாம் உங்களுடைய சொந்த செலவு. இதே நீங்க கம்பெனி மூலியமா போனீங்கன்னா கம்பெனிக்காரனே உங்களுக்கு வந்து பேக் கொடுத்துருவாங்க. அதுலாம் கம்பெனிக்கு உரமே கொடுத்துருவாங்க, சீடு கொடுத்துருவாங்க, இந்த சாப்ளிங்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, நாத்து கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளே க்ரோ பண்ற மாதிரி நெட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பேக்ல வந்து மண் நிரப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு வந்து 20 ரூபா, அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். இந்த கான்ட்ராக்ட் மூலியமா பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 பைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. சில இடத்துல சில கம்பெனி வந்து 80,000 கலெக்ட் பண்றாங்க. இந்த 80,000 1 லட்சம் கலெக்ட் பண்றதுல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பைய கொடுத்துருவாங்க, நாத்து கொடுத்துருவாங்க, உரம் கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து திருப்பி ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஆனா சில நம்மளே வந்து பாத்தீங்கன்னா க்ரோ பேக் வந்து ஓனா வைக்கிறப்ப இது எல்லாமே நம்மளுடைய ஓன் ரிஸ்க் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் இது வந்து எங்கேயும் நம்ம சேல்ஸ் தனியா பண்றதா பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, வெட்டி வேலை நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்க எல்லா வேலையும் நீங்களே பண்ணிக்கலாம். இதுல வந்து அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அதிர்ஷ்டம் மாதிரி தான். நீங்க 10 மாசம் கழிச்சு நல்ல வேல்யூ இருந்துச்சுன்னா போனுச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம். இல்லைன்னா ஒண்ணுமே நம்ம போட்ட முதல் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம் தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நானும் ஒரு 10-15 பேருக்கு பக்கமா விசாரிச்சுட்டேன். யாரும் நஷ்டம் அடைஞ்சு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா போட்ட காசு எடுத்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாபம் 2 மடங்கு 3 மடங்கு நல்ல லாபம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப கம்பெனி மூலியமா நீங்க கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே உரம் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஓனர் ரிஸ்க்ல எடுத்து பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சரியா தெரியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது மெயினா இது வந்து வேர் வளர்ச்சிக்கு செடி நல்லா வளர்றதுக்கு என்னென்ன மருந்து நம்ம கொடுக்கலாம், ஆர்கானிக் முறையில் கொடுக்கலாம், இந்த மாதிரி கெமிக்கல் முறையிலையும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வேமு, ஹியூமிக்கு,
அமினோ ஆசிட்ஸ், மீன் அமிலம் சொல்லும் பார்த்தீங்களா, ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அப்புறமேட்டு பாஸ்பரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேர் வளர்ச்சி தூண்டி நல்லா செடி வளர்றதுக்கு முக்கியமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 61 சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குதுங்க. அந்த உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து 61% பக்கமாக இருக்கு. அது வந்து போட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது. அதே மாதிரி மெயினாக வந்து ஹியூமிக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து நல்லா growth-ஆ இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்து ஃபீல்டு, இதுல நல்ல வளர்ச்சியானதும் இருக்குது. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ்லயும் இருக்கு. இந்த ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு அந்த மண்ணள்ளி போட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி போட்டீங்கன்னா புது நாத்து வந்து நடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து இனிமேட்டு வராதுங்க. பாருங்க, ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது பாருங்க. இந்த இடத்துலலாம் பாருங்க சரியான வளர்ச்சிங்க. 2 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா growth நல்லா இருக்குதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1000 பை போட்டிருக்காங்க. இந்த 3 இடத்துல நான் சொல்லியிருப்பேன், அந்த ரோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல எடுத்து போட்டிருக்காங்க. அந்த 3 இடத்துல எடுத்து போடுற இடத்துல 3 இடத்துல வச்சிருக்க இடத்துலாம் தூக்கி இந்த இடத்துல கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கேப்ல வைக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ரெடி பண்றேன், ஆளுங்களை கூட்டு வந்து தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2000 லிட்டர் வந்து 2 டேங்க் வச்சிருக்காங்க. அவங்க ஓஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவிசி இந்த பிளாஸ்டிக் ஓஸ் இருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல, அந்த ஓஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 லென்த் 100 அடியில வாங்கி அவங்க கை மூலியமா விட்டுட்டு இருக்காங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2 விதமா நம்ம விடலாம். 2 விதமான ஒண்ணு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையிலே வந்து பாத்தீங்கன்னா பைப்பை பிடிச்சு வந்து நீங்க விடுற மாதிரி இருக்கும். இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா டேங்க் மூலியமா மோட்டர் வச்சு 2 விதமா பண்ணிக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு ஏதோ லிக்விட்ல வந்து நீங்க உரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேங்க்ல நீங்க ஊத்தினா டைரக்டா அது ஃபீல்டுக்கு வந்து நீங்களே வந்து உங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும். 2 விதமா ஸ்ப்ரிங்க்லர் மூலியமா ட்ரிப் அந்த மாதிரி கூட நீங்க வந்து சொட்டு நீர் பண்ணலாம். ஸ்ப்ரிங்க்லர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மாசத்துக்கு மேல வந்து நீங்க வந்து ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்ந்து காடு மாதிரி அந்த அடர்ந்து பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா ஆளு உசரத்துக்கு அந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அது ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது ரொம்ப கொஞ்சம் வந்து தண்ணி கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் போகாது. அதனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரிப் அந்த வேர் போட்டு சப்போஸ் கொடுத்து ஒவ்வொரு வேருக்கும் தனித்தனியாக வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அது இல்லாம நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில விட்டீங்கன்னா அது இன்னும் சூப்பரா இருக்கும். என்ன கொஞ்சம் லேபர் கூலி வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? இது நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெட்டி வேறு விவசாயம் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க, தோணலைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இந்த வீடியோ போறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை வாங்கிட்டு வந்து நடுங்க, இவங்க கிட்ட வந்து போயிட்டு பண்ணுங்க அப்படின்லாம் நான் யாருக்கும் எந்த இதுவும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணல. வெட்டி வேறு பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம க்ரோ பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்ல பண்ணலாம், இன்னொன்று வந்து டைரக்டா ஃபீல்ட்ல பண்ணலாம். ஃபீல்ட்ல பண்ணும்போது 5 அடி 6 அடி வரைக்கும் நிலத்துக்கு கீழே போயிடும். அது வந்து ஜேசி புட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்டல் ஏரியால தான் செட் ஆகுங்க. ஹோஸ்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சாயில் வந்து சாண்டியா இருக்கும், மணல் மாதிரி இருக்கும். அது வேறு பிடிச்சி வளர்றதுக்கு நல்லா. நம்ம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏரியா இந்த பக்கம் நான் மேற்கு பக்கம் வரதை விட கிழக்கு பக்கம் போயிட்டோம்னா அந்த மண்ணு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும், வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். இங்க 1 கிலோ வர இடத்துல அங்க 2 கிலோ வரும், அந்த மாதிரிங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. இதுல பத்தி உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து நான் நல்ல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெட்டியோரை பத்தி வேற உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தப்பு நம்ம விவசாயிங்க பண்றாங்க, வெட்டி வேறு விவசாயத்துல பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். உரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அந்த உரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் தான். நான் சொன்னது எல்லாமே நீங்க வந்து டைரக்டா நீங்க தண்ணியில கலந்து கொடுக்கலாம், டைரக்டா போடலாம். நீங்க அந்த அதிகமா போட்டா வந்து பாத்தீங்கன்னா செடி செத்துரும், கம்மியா போட்டா வந்து செடி இதாயிருமோ, உரம் பத்தாம போயிருமோ அப்படிலாம் கிடையாது. ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா கூட ஒண்ணுமே ஆகாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் கரெக்டா நீங்க ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஈல்டு வந்து குரோத் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல ரூட் வந்து நல்லா வெயிட் வரும். ஓகேங்களா? ஓகே மக்களே, இந்த வெட்டி வேறு விவசாயத்துல வந்து உங்களுக்கு வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. விவசாய பத்தின தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.